பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு 21/2/2026 சனிக்கிழமை மாலை சரியாக 6:40. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் நான் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தேன். காலையில் இந்த இருக்கிற சூழ்நிலைகளை பற்றி ஆவியானவர் என்னோடு பேசினார், இடைப்பட்டார். உன்னை இன்னும் அலைய வைப்பாங்க, கரண்ட் சீக்கிரம் கிடைக்காது அப்படின்னு ஆவியானவர் என்னோடு பேசினார். தெளிவாக பேசினார், திட்டவட்டமாக பேசினார். சரிங்களா? உனக்கு விரோதமாக மட்டும் இல்லை, இந்த ஊழியத்துக்கு விரோதமாக, இந்த ஊழியமே செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் இதை விடக்கூடாது என்று சொல்லி காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அன்பானவர்களே, சரிங்களா? ஆமாம். அதனால் நீ இப்போ அமைதியாக இருக்கக்கூடாது. நீ என்ன செய்யணுமோ அதை செய்யணும். நான் உனக்கு சொல்கிறத செய் என்று ஆவியானவர் என்னோடு பேசினார். சரிங்களா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு தெளிவாய் பேசி, நான் யார்கிட்ட போய் கேட்கணும், நான் எங்கே போய் தட்டணும் என்பதை இன்றைக்கி என்னோடு பேசினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதனால தான் மத்தியானம் உடனடியாக நான் கிளம்பி போனேன். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் போனேன். ஆண்டவர் சொன்னார், நீ போ, நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். தெளிவாக பேசினார். ஆண்டவரே, என்னப்பா, நான் என்ன செய்ய, என்கிட்ட பணம் இல்லையே, ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி, நீ போ, அங்கே சீட்டில் நானே இருப்பேன் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார். போனேன், நான் தைரியமாக போனேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த ஆஃபீஸில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை போயிருக்கேன், எனக்கு அதெல்லாம் மறந்துருச்சு. சரிங்களா? இதே பிரச்சனைக்காக தான் முன்னாலேயே நான் போயிருக்கேன். அதை அந்த அதிகாரி தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார், நான் மறந்துட்டேன். சரிங்களா? போனேன். போய் யாரை போய் பார்க்கணும், யார்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. உள்ளே போய் நேரே மெயின் வாசலுக்கு பக்கத்தில் இருந்த ரூமில் ஒரு பிரதர் இருந்தார். அவர்கிட்ட போய் இப்படி சொன்னேன், விவரத்தை சொன்னேன். அவர் உடனே என்னை கையோடு கூட்டிகிட்டு போய் அந்த ஆஃபீஸர் அந்த அறையில் கொண்டு என்னை விட்டுட்டார். அந்த ஐயாட்ட நான் இப்போ சொன்னேன், ஐயா, இப்படி 4 மாதம் ஆச்சியா நான் கரண்ட்டுக்கு அப்ளை பண்ணி, எனக்கு இன்னும் கரண்ட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. நான் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி பணம் கட்டினதுக்குள்ளே அந்த மெசேஜே எனக்கு வரல அப்படின்னு சொன்னேன். உடனே என்னை உட்கார சொன்னாங்க. போன உடனே என்னை உட்காருங்க சார் அப்படின்னாங்க. அதில் நான் அந்த ஜெராக்ஸ் வச்சுருந்தேன், அதை கொடுத்தேன். அதை கொடுத்துட்டு உடனே கம்ப்யூட்டரில் அடித்து ஆன்லைனில் சர்ச் பண்ணாங்க. சர்ச் பண்ணும்போது ஆன்லைனில் உள்ள போக மாட்டேங்குது, லாக் பண்ணி வச்சுருக்கு, உள்ளே போகலை. அப்புறம் அவங்க வேறு யாருக்கோ, இன்னொரு ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி, இப்படி இருக்குது, நான் உள்ளே போகணுன்னு பார்க்க, உள்ளே போக முடியலை, என்ட்ரு பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி, நான் அங்கே தான் உட்காந்துருக்கேன், அவங்க முன்னாலே உட்காந்துருக்கேன் கம்ப்யூட்டரில். அவங்க இது பண்ணிட்டு அப்புறம் மேலே இன்னொருத்தவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் அதுக்குள்ளே நம்பரெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் உள்ளே போய் எனக்குள்ளே டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தார். அப்படியே அந்த மானிட்டரை என் பக்கத்தில் திருப்பினார். பாருங்கள், என் ஃபோட்டோவோடு அங்கே இருக்குது எல்லாமே. நான் பணம் கட்டினது, என்ன கட்டினேன், முதல்ல எவ்வளோ கட்டினேன், 2வது எவ்வளோ கட்டினேன், எல்லாமே அதெல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்குது இல்லை. அப்புறம் ஃபோன் பண்ணாங்க. ஆமாம், இன்னொரு ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி இப்படி கணக்காடு கேட்டு இது பண்ணிவிட்டு, நான் அதெல்லாம் டீட்டெயில்ஸாக சொல்ல விரும்பலை. அன்பானவர்களே, சொன்னாங்க, நீங்கள் போங்க, திங்கக்கிழமைங்க உங்களுக்கு கனெக்ஷன் கொடுப்பாங்க, திங்கக்கிழமை உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வாங்க, ஆனால் நீங்கள் இங்கே வர வேண்டியது இருக்காது, கொடுத்துருவாங்க திங்கக்கிழமை
அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அன்பானவர்களே, சரிங்களா, நான் சந்தோஷத்தோடு தான் வந்தேன். அன்பானவர்களே, ஏன்னா இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை, என்னுடைய உயிர் பிரச்சனை. ஆமாம், ஆண்டவர் எனக்கு தெளிவாக நடத்தினார். நீ போகலைன்னா நடக்காதுன்னு சொல்லி போனேன். போன மாதிரி அங்கே எல்லாமே இருக்குது. அன்பானவர்களே, சரிங்களா, எனக்கு விரோதமாக அந்த ஊழியம் செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு விரோதமாக நிறைய பேர் செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவாக எனக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னதை நான் செஞ்சுருக்கேன். இனி ஆண்டவர் என்ன சொல்லுவாரோ அதை நான் செய்வேன். யாரை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறத வச்சு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா இது கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரிய ஊழியம், அவருடைய ராஜ்யத்துக்குரிய ஊழியம். என்னுடைய இடம் கிடையாது, என்னுடைய வீடு கிடையாது, என்னுடைய ஊழியம் கிடையாது. நான் அதை அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கேன். அன்பானவர்களே, சரிங்களா, அவர் எனக்கு எஜமான். அவர் இந்த ஊழியத்தை என் கையில் தந்திருக்காரு. வேறு யார்கிட்டையும் கேட்டுட்டு அவர் எனக்கு தரல. சரிங்களா, நான் அவர் சொல்கிறத செய்வேன் அப்படிங்கிற நம்பி இந்த ஊழியத்தை எனக்கு தந்திருக்காரு. அவர் என்ன சொல்லுவாரோ அதை நான் செய்வேன். இந்த முழு உலகமே எனக்கு விரோதமாக நின்றாலும் சரி, அதெல்லாம் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு என்னுடைய எஜமான் சொல்கிறத செய்யணும், அவ்வளோதான். அவர் சொல்கிறத நான் செய்யலை அப்படின்னு சொன்னால் நானும் மற்றவங்கள மாதிரி ஆயிடுவேன். இல்லை அன்பானவர்களே, கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக என்னுடைய உயிரையும் கொடுக்க நான் தயாராக இருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் வீட்டுக்கு வந்தேன். 6:30 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே மொபைல் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். மொபைலில் ஒரு மெசேஜ் வந்திருந்து. சரிங்களா, மொபைலில் எடுத்து பார்த்தா இப்போ இபிலேருந்து மெசேஜ் வந்திருக்கு. சரிங்களா, ஆமாம், சீக்கிரமாக உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கப்படும், மீட்டர் நம்பர் எல்லாம் இப்போ வந்திருக்கு. நான் போகலைன்னா இதெல்லாம் வராது. அப்படியே இதை கமுக்கமாக வச்சு ஆரம்பத்தில் எனக்கு நான் கட்டின பைசாவெல்லாம் கேன்சல் பண்ண வச்சாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. அப்படிங்கிறத ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அன்பானவர்களே, அதனால தான் நான் போனேன். இப்போ போய் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த மெசேஜ் வந்திருக்கு. இப்போ இதுக்கு முன்னால் அந்த மெசேஜ் வரலையே. அன்பானவர்களே, எல்லாம் ஆன்லைன் அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு ஆண்டவர் எனக்கு தெளிவாக பேசினார். அதனால் நீ அமைதியாக இருக்காத, நீ தட்ட வேண்டிய இடத்துல போய் தட்டு, கேட்க வேண்டிய இடத்துல போய் கேளு. அன்பானவர்களே, அதனால தான் நான் அதெல்லாம் செஞ்சேன். இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.